ஒரு வாழ்க துணை. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவருளையும் வணங்கி சிறப்பான ஒரு தவம் ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா தவம் எடுத்த ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை கொடுத்த ஐயா அவர்களுக்கும், இணையதளத்தில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கும், நார்வே டென்மார்க்கில் பின்புலத்தில் இருந்து சிறப்பாக தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். பஞ்ச பூத அறிவு. இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு என்று ஒண்ணு சொன்னா அது பஞ்சபூதங்கள் தன்மையை உணர்ந்து கொள்வதுதான். இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு என்று ஒண்ணு சொன்னால் அது பஞ்சபூதங்களோட தன்மையை உணர்ந்து கொள்வதா. ஏன்னா எல்லாமே அதுவால ஆக்கப்பட்டதுதான். நம்மளுடைய மனித உடல், நம்மளோட உடம்பு இயங்குறதுக்கு உயிர் சக்தி ஒரு முக்கியமான மூல காரணமாக இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அந்த உயிர் சக்தியை தாங்கும் பாத்திரம் போலதான் நம்ம உடம்பு இருக்குதுன்றது நமக்கு தெரியும். இந்த மனித உடலை நாம நுணுகி ஆராய்ச்சி பார்த்தா இந்த பருவுடல் இந்த பஞ்சபூதங்களின் 5 அடுக்குகளாக அது இருப்பது தெரிய வரும் நமக்கு. அந்த 5 அடுக்குகள் தான் நம்ம உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் அப்படின்னு சாமிச்சு. நிலமாக பருவுடலும், நீராக நம்ம உடம்புல ரத்த ஓட்டமும், நெருப்பாக நம்ம உடல் சூடு வெப்ப ஓட்டம் ஓடிக்கிட்டு, காற்றாக மூச்சு காற்று ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறது, விண்ணாக நம்மளோட உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது, உயிர் சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நீரு, நெருப்பு, காற்று இது சேர்ந்துதான் இந்த நம்மளோட பிசிக்கல் பாடி, இந்த பருவுடலையும் அது உடல்ல அதுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கிற அந்த உயிர் சக்தி இணைக்கும் ஒரு அதை ரெண்டுத்தையும் இணைத்து ஒரு நட்போடு இயங்கபடி செய்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தான். இந்த பருவுடலையும் உயிர் சக்தியையும் இணைத்து ஒரு நட்போடு இணக்கமா வச்சுக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஓட்டங்கள் தான் நம்ம உடம்புல. இந்த நெருப்பு, நீரு, காற்று, இந்த 3 தான். இது இரண்டையுமே இணைச்சு வச்சிருக்கிறது நம்ம உடம்புல. இந்த 3 ஓட்டங்களில் அளவும் தரமும் நம்ம உடம்புக்குள்ள அப்போ அதோட சுற்றியத்துக்கு ஏதாவது அதோட அறமும் தரமும் கரெக்டா இருக்கணும் உடம்புல. அதோட சுற்றி இயக்கத்துல ஏதாவது தடை ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுங்க, ஏன்னா இந்த உடலையும் உயிரையுமே அது இணைச்சிக்கிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் மின்சார குறுக்கு அப்படின்னு சொல்லலாம். மின்சார சக்தி அது அதுல ஒரு தடை ஏற்படுச்சுன்னா நம்ம உடம்பு செல்லுக்குள்ள அணு அடுக்கு சீர்குலைவு என்பது நம்ம உடம்புல ஏற்படும் பொழுது அதே அந்த அணு அடுக்கு சீர்குலைவு அதே இடத்த தேக்க முட்டிருந்தா அதுதான் வலி, அப்புறம் நோய், அதுக்கப்புறம் மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சாமிச்சு நமக்கு, இல்லைங்களா? இப்ப இந்த உடம்புல 3 ஓட்டமும், இப்ப நம்ம ரோட்ல மழை பெய்யுது, ரோட்ல எந்த பள்ளமும் இல்லாம கரெக்டா நீர் போச்சுன்னா பெய்யுற மழை தண்ணி கரெக்டா சென்று அடைஞ்சா ஒன்றும் இல்லை. நம்ம சாலை வழிகள்ல ஏதாவது பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஓட்டம், தண்ணி ஓடுற ஓட்டம், அந்த நீர் ஓட்டம் அந்த இடத்துல தண்ணி தேங்கிடும். தேங்கும் போது என்ன அடைச்சிரும், கொஞ்ச நாள்ல அந்த இடத்துல தண்ணி ஒரு ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி கெட்டு போகும் ஒரே இடத்துல இருந்தா போது. அதுல கொசு வர ஆரம்பிக்கும். அந்த கொசுவே பெரிய பெரிய நோய்களை உண்டு பண்ணி மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வருது இல்லையா? அதேதான் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. இந்த ஓட்டங்கள் சரியா இல்ல, தேக்க முற்று இருந்தா அங்க அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் வர்றது பெயின்னு சொன்னாரு சாமி. அதுக்கப்புறம் தான் அது நோயா ஆகி அது காலத்தால ரொம்ப தேக்க முற்று இருந்து அது சரி பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்ட்டாரு. இப்போ நம்ம கொஞ்சம் நினைச்சு பாருங்க,
இந்த மனுஷன் உயிர் வாழறதுக்கு தேவையான உணவுல இருந்து, நம்ம உடம்புதான் பஞ்சபூத கூட்டா? நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் அனைத்துமே பஞ்சபூதங்களால ஆனதுதானே. பாருங்க, அது இல்லாதது எதுவும் இருக்கா பாருங்க. நம்ம உயிர் வாழறது மட்டும் இல்ல, நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான நம்ம உபயோகப்படுத்தாம அனைத்தும். நான் இப்ப இந்த ஆன்லைன்ல இந்த ஸ்பீச் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த பஞ்சபூதங்களோட இணைப்பு மூலம் தான் நான் உங்ககிட்ட பேசுறது உங்க காதுல விழுது. வான்காந்த அலை மூலம் பஞ்சபூதங்களோட இணைப்பு மூலம் தான் உங்க காதுலயும் விழுது. அந்த ஐம்புலன்கள் வழியால நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னாக்கா, அதுவும் என்கிட்ட இருந்து போற அந்த புலன்கள் மூலம் போகிற இந்த பஞ்சபூத அலையோட இது வெளியில இருக்க பஞ்சபூதங்களோட கனெக்ட் ஆகிறதுனாலதான் இந்த புலன்கள் கூட நமக்கு வேலை செய்யுது. பாருங்க, அது இல்லாதது எது இருக்கு, எவ்வளவு அறிவா அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்குது என்பதை பாருங்க. எல்லாமே உள்ள இருக்கிறதும் சரி, வெளியில இருக்கிறதும் சரி, எல்லாமே பஞ்சபூதங்களோட கூட்டு அமைப்பு தான். அதோடைய அந்த பூதத்தோடைய அறிவினால் இயங்கி கொண்டிருக்கிறது. சாமிதி பஞ்சபூதங்களுடைய மூல நிலையை சொல்வாரு. பஞ்சபூதங்களுக்கு அப்பால் ஒன்றுண்டு எனில் பரம்பொருளாம் வெட்ட வெளியே. பஞ்சபூதங்களோ விண் என்ற நுண்துகள்கள் பல சேர்ந்த கூட்டு இயக்கம். பஞ்சபூதங்களின் முதலான விண்நிலைத்தான் பரம அணு உயிரும் ஈதே. பஞ்சபூதங்களும் சித்தாகம் பரம் சத்தாம் பாச அறிவணந்ததாகும். பாருங்க, எவ்வளவு அதோடைய இது இல்லாம, அதோட அறிவு இல்லாம, அதோட இணைப்பு இல்லாம எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. அப்போ உயிர் பொருள்கள்ல மட்டும்தான் பஞ்சபூதங்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சடப்பொருள்களையும் எல்லாமாக அதோட அறிவு தான் அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சாமி சொல்வார், இந்த பிரபஞ்ச தோற்றம் எல்லாமே வேதாங்க விண்களால் ஆனது. அந்த விண்ல இருந்து அந்த விண்ணு எதுல இருந்து உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பரமாணு துகள்களால் ஆனது. இந்த பரமாணு துகள்கள்ல இருந்து வர அலைதான் காந்த அலைன்னு சொல்றோம். அந்த காந்த அலைதான் வான்காந்தம் என்று சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்களின் விகிதாச்சாரத்துக்கு ஏற்றபடி அப்ப எல்லாமே பாருங்க, அதுல இருந்து வந்த அந்த வேதாங்களோட விண் கூட்டமைப்புக்கு ஏற்றபடிதான் நம்ம மூலகங்கள் உருவாகுச்சுன்றாரு. இந்த மூலங்களுக்கு ஏற்றபடி உருவான ஒன்று கூட்டு அம்சம், அந்த ஃபார்முலா தான் நாம பஞ்சபூதங்கள் அப்படி சொல்றோம். அப்ப அந்த பஞ்சபூதங்களின் கூட்டமைப்புக்கு ஏற்றபடிதான் ஜடப்பொருளும் ஜீவன்களும் இந்த உலகத்தில் உருவாகினது. இந்த பஞ்சபூதங்கள் கூட்டமைப்பு சரி விகிதாச்சாரத்தில் எங்கெங்கெல்லாம் இயங்கி கொண்டிருக்கோ அது உயிர் உணர்வு உள்ளதாகவும் உணர்வு அற்றதாகவும் ஜீவன்களாகவும் ஜடப்பொருளாகவும் தோற்றுவித்தது எல்லாமே அதுங்களோட கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ற செயல்பாட்டுக்கு ஏற்ற ஒரு அறிவே. இப்படி நீங்க அதோட கூட்டமைப்புக்கு ஏற்றபடி பஞ்சபூதங்கள் நம்மளுடைய நிலம், நீர், நெருப்பு, காற்று, மண்ணு தோன்றது, நீர் தோன்றது, இது எல்லாமே அந்த பஞ்சபூத கூட்டமைப்புக்கு ஏற்றபடி எப்படி வந்துச்சோ அது ஜட பொருளாச்சு. மற்றது எதெல்லாம் சரி விகிதாச்சாரம் எங்கெல்லாம் கரெக்டா இருக்கோ அது உயிர் பொருளாவும் ஆச்சு. அப்ப உயிர் பொருளும் சரி ஜட பொருளும் சரி எல்லாமே பஞ்சபூதம் கூட்டமைப்பு. அதோட அறிவின் செயல்பாட்டில் தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி, இந்த சக்தி இல்லையே நம்ம இந்த திருவிளையாடல்லாம் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா இந்த உலகம் இயங்காதுன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அவரு சொல்லுவாரு, என்கிட்ட இருந்து தானே நீ வந்த அப்படின்வாங்க. அந்த திருவிளையாடல்ல பாத்தீங்கன்னா இதோட சாராம்சம் அவ்வளவு அழகா விளக்கி இருப்பாங்க நமக்கு. இந்த சாராம்சத்தை விளக்குவதுதான் நம்ம பஞ்ச சிவத்தலங்கள், பஞ்சபூத சிவத்தலங்களை நாம, ஏன்னா எல்லாமே சிவன் கிட்ட இருந்து தான் தோன்றியது என்பதை உணர்த்துவதற்காக தான் பஞ்ச லிங்கங்களை பக்தி மார்க்கத்தில் நமக்கு தோற்றுவித்தார்கள். நம்ம கோயிலுக்கெல்லாம் போறோம், பஞ்ச லிங்கங்கள் இருக்கும். என்னது, மூலத்திலிருந்து இது தோன்றியது. அப்ப எல்லாமாகவும் இருப்பதும் சிவனே. பிருத்திவி லிங்கா போற்றி, அப்பு லிங்கா போற்றி, தேயு லிங்கா போற்றி, வாயு லிங்கா போற்றி, ஆகாசம் லிங்கா போற்றின்னு நம் மந்திர உச்சாடனம் செய்து கூட இறைவனை வழிபடுவாரு பாருங்க பக்தியில. பஞ்சபூதமாக இயங்கி கொண்டிருப்பதும் அந்த சிவனே என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த
அதே தத்துவம் தான். இந்த நிலநீர் நிரப்பு காற்று விண்ணுதான் நிலமாக காஞ்சிபுரத்தில் உள்ள சிவனை வணங்குகிறார்கள். நீராக திருவானைக்காவல், நெருப்பாக திருவண்ணாமலை, காற்றாக காளஹஸ்தி, விண்ணாக சிதம்பரம். பாருங்க, எல்லாமே இந்த பஞ்சபூதங்களுடைய அமைப்பு சிவன் கிட்ட ஒன்றுல இருந்துதான் தோன்றியது. எல்லாமே சிவனுடைய அம்சம் தான் இந்த பஞ்சபூதமும் அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது என்ற சாராம்சத்தை வைப்போம். ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாராலங்க வரும்? ஒரு பஞ்சபூதத்துல இருந்தா வரும். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வந்தா இந்த 3 ஓட்டங்கள் சரியில்லைன்னா ஒரு பிரச்சனை வரும். அதே நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த பஞ்சபூதத்துல சரியில்லாத கூட்டு இணைப்பு சரியில்லாதது, அந்த 3 ஓட்டங்கள் சரியா இயங்காதது. அத நமக்கு பிரச்சனைக்கு தீர்வும் எதுவும் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்களுடைய சாரம்சத்தை பெறது, அதோட அலைகளை நம்ம பெறதுதான் அந்த ஓட்டங்களை சீர் செய்வதற்கு சொல்யூஷனையும் பக்தி மார்க்கத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த 5 சிவஸ்தலங்களும் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஓட்டங்களுடைய ஏற்ற இறக்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஸ்தலங்கள் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல. அப்போ நம்ம உடம்புல நம்ம அந்த அலை இயக்கத்தினால ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் பிரச்சனை எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கருவமைப்பு, உணவு, எண்ணம், கோள்கள நிலை, செயல், சந்தர்ப்பம், மோதல். இது எல்லாம் எங்க போய் பாதிக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஓட்டங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி அணுகளுக்கு சீர்குலைவை ஏற்படுத்தி நமக்கு பிரச்சனைகளை வருது இல்லையா? அதை தீர்ப்பதற்காக தான் இந்த ஒவ்வொரு ஸ்தலமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அங்கெல்லாம் போய் வணங்கும் பொழுது அந்த கர்ம வினையில இருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம். ஆனா அங்க போய் கொஞ்சம் உட்காரணும். அந்த ஸ்தலத்துல போய் கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து அது எதுக்கான ஸ்தலம், அது எதுக்கான பிரச்சனை நமக்கு தீர்க்கறதுக்கு வந்திருக்கிறோம்ட்டு உட்கார்ந்து கொஞ்சமாவது தவம் பண்ணும் போதுதான் அதோட ரிசல்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். ஆனா அது தெரியாம நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணு கோயில சுத்தலாம், ஆனா சில பழக்க வழக்கங்களுக்காக சுத்துறோம் பாருங்க, அது இல்ல. ஒண்ணு கோயில சுத்தி வரலாம். வலம் வருவது என்பது அதோடைய ஆற்றலை நம்ம வாங்குறதுதான். இந்த 6 காரணங்களால நம்ம உடம்புல அந்த அலை இயக்கம் நம்ம கிட்ட தடையா இருக்குது பாருங்க, அந்த தடையையே சரி பண்ணுவதற்கு சுத்துறோம் நாம. இல்ல உட்காந்து தவம் பண்ணணும். அதை விட்டுட்டு அங்கேயும் போய் சில பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம செய்யறதுனால எந்த சடங்கு நீங்க எவ்வளவு வாரி இறைவன்கிட்ட எதை கொடுத்தாலும் அவன் இதுல நீ எதுக்காக வந்திருக்கோ அதை ப்ராப்பரா அந்த ஸ்தலத்துல போய் செய்யும் பொழுது இந்த நமக்கு கருவமைப்பு, உணவு, எண்ணம், கோள்கள் நிலை, செயல், சந்தர்ப்பம் ஒதுக்கினால் வரக்கூடிய இந்த அலையேற்றத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அததான் சாமிஜி நமக்கு என்னன்னு கொடுத்தான்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்படி கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு உடற்பயிற்சியா கொடுத்தாரு. நம்மளோட உடற்பயிற்சியை இந்த 3 ஓட்டங்களை சரி பண்றதுக்கான பயிற்சியை தான் சாமிஜி கொடுத்தாரு. ஒண்ணு, உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் ஓடுறது எல்லா கோயிலும், இல்லைன்னா உக்காந்த இடத்துல இருந்து ஒண்ணு நல்லா தவம் பண்ணணும். டெய்லி உடற்பயிற்சியை முதல்ல நல்லா பண்ண தெரிஞ்சுக்கணும். நாம இந்த உடற்பயிற்சி சாமிஜி கொடுத்த நம்மளோட உடற்பயிற்சி இந்த 3 ஓட்டங்களை சரி செய்து அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படாமல் அதை காப்பதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த ஆசான் அருட்தந்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த உடற்பயிற்சி. அதுலயும் நம்ம கைப்பயிற்சியில என்ன செய்யணும்? சமானன் முத்திரை, 5 விரல்களையும் ஒன்றாக சேர்த்து சமானன் முத்திரை என்ற ஒன்றை சேர்த்து சொன்னோம். சாமி பாருங்க எவ்வளவு அறிவாளி. எனக்கு ஒரு ப்ரொஃபசர் சொன்னாங்க, அவரு அவ்வளவு அறிவுமா, அவரோட அறிவுல ஒரு விரல் நுனிக்குதான் நமக்கு வெளியில கொடுத்தாரு. ஒரு விரல் நுனி அளவுக்குதான் நமக்கு அவர் அவ்வளவு அறிவான ஒரு தெய்வீகமான அவரை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரோட இது நமக்கு யாருக்கும் இன்னும் கூட சரியா பற்றல, இன்னும் தெரிஞ்சுக்கல. அவரோட விரல் நுனி அளவுக்குதான் நமக்கு வெளியில கொடுத்தாரு. அதை ஒழுங்கா இவங்க ஃபாலோ பண்ணட்டு அவ்வளவு அறிவானவர்களா பாருங்க. அந்த உடற்பயிற்சியிலே பாருங்க, சும்மா கை சுத்தாத ஒரு முத்திரை. இந்த முத்திரை எதுக்குன்னா பஞ்சபூத கூட்டமைப்பு உங்க உடம்புக்குள்ள சரியில்லைன்னா அணு அடுக்கு 3 ஓட்டத்துல தடை ஏற்படும். அப்போ உனக்குள்ள
அந்த பஞ்சபூத கூட்டமைப்பு சரியில்லைன்னா 3 ஓட்டம் தடை, அங்க அணு அறுப்பு சீர்படும் ஏற்படும். இது உன் கருவமைப்பு பதிவுனாலும் ஏற்படுகிறது. அப்ப உன் கருவமைப்பு பதிவுகளையும் சேர்த்து தூய்மை பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியோட சேர்ந்து வர்ம புள்ளி, அக்கு பிரஷர் இப்படி எல்லாமும் சேர்த்து நம்ம கொடுத்தாரு பாருங்க. நம்மளுடைய பயிற்சி சாதாரண பயிற்சி இல்லை. இந்த பயிற்சி நீங்க நம்ம அந்த 5 சிவன்ல இருந்து அந்த பஞ்ச லிங்கத்தை டெய்லி வணங்குவது சமம் நம்ம டெய்லி உடற்பயிற்சி. அதனாலதான் இந்த சிவத்துக்கு செய்ய வேண்டிய அபிஷேகத்தை செஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. இதை உணர்ந்தவங்க எந்த சிவத்துக்கு, நம்ம உடல்ன்ற சிவத்துக்கு நீங்க பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. அபிஷேகம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார் ஒருத்தர். என்னங்க அபிஷேகம் பண்றதுன்னா, ஊனுக்குள் நீர் நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நலவந்தேன் பூரணமே. உனக்குள்ள இருக்க சிவத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்க. என்ன அபிஷேகம்னா உடற்பயிற்சி தான். டெய்லி அந்த அபிஷேகத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 ஓட்டங்களாக இயங்கிட்டு இருக்கும் அந்த சக்தி, அந்த சக்திக்கு நாம செய்யக்கூடிய நிவாரணம் பூஜை எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய தவம், நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சி எல்லாம் இந்த சிவத்துக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள். எதுன்னு பாத்துக்கோங்க. எது யதார்த்தமான உண்மையானதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலதான் அந்த பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்காகவே தான் முத்திரைகள் தோற்றுவித்தது. அந்த முத்திரைகளை தான் சாமிஜி நமக்கு பயிற்சியில ஒவ்வொரு பயிற்சி அப்பயும் ஒவ்வொரு முத்திரைகளா கொடுத்திருக்காரு. அந்த பஞ்சபூத கூட்டமைப்பு அறிவு கரெக்டா செயல்படுறதுக்கு தான். அதுல கட்டை விரல் நமக்கு நெருப்பு, சுண்டு விரல் நீரு, நடுவிரல் விண்ணு, மோதிர விரல் நிலம், ஆள்காட்டி விரல் காற்று. பாருங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று நம்மளோட 5 விரல்கள்ல இருக்கு. அதுலதான் ஒவ்வொரு முத்திரை பண்ணா ஒவ்வொரு பலன்கள் நமக்கு 3 ஓட்டங்கள் சரியாக இருப்பதற்காக தான் பயிற்சியிலே நமக்கு முத்திரைகளையும் சேர்த்து ஆசான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்தார். இன்னும் ஒன்று சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றலைக்கு நம்மளுக்கு வாங்க தெரியணும். முதல்ல பஞ்சபூதங்களோட ஆற்றலை நம்மளுக்கு வாங்க தெரியணும். நாம அதை வாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மனம் என்ற சக்தி தான். இந்த மனம் என்ற மாபெரும் சக்தியை தான் அதோடைய ஆற்றலை நமக்கு வாங்கறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றலை எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கறதான் சாமிஜி பஞ்சபூத நவகிரகத்துல பஞ்சபூத தவத்தை நமக்கு கொடுத்தார். நீயும் பஞ்சபூதம் தான். நீ உயிர் வாழத்துக்கு நீ உபயோகப்படுத்துவதும் பஞ்சபூதம் தான். வெளியில இருக்க சடப்பொருளும் பஞ்சபூதம் தான். இதுவும் நீயும் இணக்கமா இறந்துட்டனாக்கா எதனால ஒரு ஆபத்தும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. கோள்களோட நிலையாக இருக்கட்டும், உன்னோட கருவமைப்பினால் வந்த பதிவா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எண்ணமா இருக்கட்டும், கோள்கள் செயலா இருக்கட்டும், சந்தர்ப்பம் மோதல்களால இருக்கட்டும், எதனாலுமே உனக்கு ஒரு சங்கடங்கள் வராது. ஒரு ரோட்டுக்கே சந்தர்ப்பம் மோதல், ரோட்ல போகும்போது இன்னொரு வண்டி இவருக்கு மோதுகுது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு, கால் உடைக்கணும் அப்படியே இருந்துச்சுன்னா, அவரு இப்ப எந்த வண்டி அவங்கள இடிக்க போகுதோ அந்த வண்டியும் பஞ்சபூதங்களுடைய கூட்டமைப்பு. அதை ஓட்டுபவரும் அதுக்கு தான் நான் சொல்றது. நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாலும் அந்த பஞ்சபூதங்களோட இதுதான். அது தீர்வும் எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய கூட்டமைப்பு தான். பஞ்சபூதங்களாலதான் வரும். அப்போ அந்த அந்த மேல மோத வரக்கூடிய அன்பரும் பஞ்சபூதத்தினால ஆனவரு, அந்த வண்டியும் பஞ்சபூதத்தினால ஆனதுதான். அப்போ நீங்க பஞ்சபூதத்தோட மனம் ஒன்றி தவம் ஏற்ற அந்த வண்டி கூட நம்ம மேல இடிக்காம இல்ல பெருசா மோதாம ஒரு லைட்டா அந்த இணக்கம் அந்த இடத்துல அதுல இருந்து வர அலையும் நம்ம கிட்ட இருந்து வர அலையும் அப்படியே அந்த அந்த செகண்டா மெர்ஜ் ஆயிடும். ஓட்டுறவருக்கும் ஒரு அறிவு வரும். டக்குனு வண்டி இப்படி திருப்பிடுவாரு. பெருசா சிறுசா தேய்ச்சிட்டு போற மாதிரி போகும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம பஞ்சபூதத்தோட எவ்வளவு பெரிய தவத்தை சாமிஜி நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாருன்றத நம்ம இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும் நம்ம. அப்போ இந்த மனம் என்ற வல்லமையான இந்த சக்தியை கொண்டுதான் அதுகிட்ட இருந்து இருக்கிற ஆற்றலை நம்ம வாங்கணும். அதோட அறிவை நம்ம கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். அததான் நான் எப்படி வாங்கிக்கிறது என்பதனால்தான் நமக்கு பக்தியில கோயிலுக்கெல்லாம் போனாங்க. கோயில போய் இந்த பஞ்சலிங்க ஸ்தலங்கள், இன்னும் பார்த்தா விநாயகர் வழிபாடு. சாமிஜி கிட்ட போய் முதல்ல பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனைன்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
அவர் 2 தான் சொல்யூஷன். யாராவது முதல்ல எடுத்தவொடனே தவம், ஏன்னா அவங்க அப்பதான் உள்ள வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தவத்தை பத்தி தெரியாது, எக்ஸசைஸ பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்து அவங்க சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் என்னன்னு செய்யறதுக்குனாக்கா இது 2 தான். ஒண்ணு தன ஆகாசங்க சங்கல்பம் 48 நாள் சொல்லுவாரு. 2 பஞ்சபூத நவரத்தவம் 48 நாள் செய்ய சொல்லி சொல்லுவாரு. இதை செஞ்சு அதுக்கு அப்புறமேல இதையே நீ நம்பிட்டு இருக்காத, என்னைக்கா இருந்தாலும் உடற்பயிற்சி இதெல்லாம் தான். இன்னொரு பிரச்சனை நமக்கு வராம இருக்கிறதுக்கு இதெல்லாம் கத்துக்கணும்ன்றதையும் சொல்லி அனுப்புவாரு. ஏன்னா அந்த 48 நாட்கள் என்பது 9 கோளு, 27 நட்சத்திரம், 12 ராசி, இந்த மூன்றத்தோட இணைக்கவும் நமக்கு கிடைக்கும் அந்த 48 நாள் நீங்க அப்படி பண்ணும்போது. அப்போ அந்த 27 9 கோளும் சரி, 12 ராசியும் சரி, 27 நட்சத்திரமும் எதால ஆனது? பஞ்சபூதங்களுடைய கூட்டமைப்பு அறிவினால் ஆனது. அப்ப அத எங்க நமக்கு இணக்கம் வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சபூதங்களோட நமக்கு இணக்கம் அந்த ஒரு மாசம் அந்த 48 நாள் பண்ணும்போது, அப்போ நமக்கு பிரச்சனைன்னு வந்தாலும் யாரால பிரச்சனைன்னு சொன்னவங்க, ஒரு பிரச்சனைக்காக தான் சாமிக்கு வந்து சொல்யூஷன் கேட்கும்போது இதை சொன்னாரு. நமக்கு யாரெல்லாம் பிரச்சனை வரப்போதோ அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனைகளும் வராமபடி காக்கக்கூடிய ஒரு பெரிய சொல்யூஷன் தான் சாமி நமக்கு இந்த தவம் இது மூலம்லாம் ஏன்னா எல்லாமே பஞ்சபூத கூட்டமைப்பு. எப்ப எல்லாருடைய அலை இயக்கத்தையும் போய் இந்த பஞ்சபூதங்களோட அலை இயக்கம் தானே எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை போய் அந்த இடத்துல இந்த 48 நாள் நான் ஒரு எண்ணம் போல அது போய் எனக்கு யாருக்கிட்டலாம் பிரச்சனை வரப்போதோ அது எல்லாத்தையுமே அது சரி செய்யும். எல்லாருடைய மன அடைச்சல்களையும் அதை போய் சரி செய்யும். எல்லா மனதிற்குள்ளேயும் போய் அதை சரி செய்யும். நம்மளை மன்னிப்பாங்க, கொடுக்க மாட்டேன்றவங்களாம் நமக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும். இதெல்லாம் அதுக்குதான் சாமி அதை வாழ்த்துன்றதையும் போட்டாரு. ஒரு வாட்டி ஒரு அம்மா வந்து ஆன்லைன்ல ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு நகையை ஒருத்தர் வாங்கி ஏமாத்திட்டாரு, தயவு செய்து திட்டாதீங்க, சபிக்காதீங்க, வாழ்த்துங்க வாழ்த்துங்க. ஏன்னா இவங்களும் பஞ்சபூத கூட்டு, இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவரும் பஞ்சபூத கூட்டு, வாழ்த்துங்க. அப்ப இவர்கிட்ட இருக்க இந்த அலை போய் அவர்கிட்ட செய்யும் போது அந்த நகையை 48 நாளுக்குள்ள கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாருங்கன்னு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு அம்மா எனக்கு திருப்பி அந்த நகை எனக்கு கிடைச்சிருச்சுங்கன்னு மெசேஜே அனுப்பிச்சாங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் சாமி நமக்கு எவ்வளவு எளிமையாக நமக்கு புரியும்படி கொடுத்து நம்ம ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை எப்படி கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அப்போ இதுல பக்தியில வந்து இன்னும் ஒரு பெரிய வழிபாடு எதுன்னு பாத்தீங்கன்னா விநாயகர். பஞ்சபூதம்னாலே நமக்கு விநாயகரோட வழிபாடுதான் சொல்லுவாங்க. எல்லா தெருக்கு தெரு கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்னாங்க. எதுன்னு பார்த்தா அந்த விநாயகரை தான் மெயினா சொல்லுவாங்க. தெருக்கு தெரு விநாயகர் தான் இருப்பாரு. ஏன்னா அவரை ஃபர்ஸ்ட் வணங்கு, அவருதான் எல்லாமே. இவரு வணங்காம மத்த எதுவுமே உனக்கு வாழ்க்கையில சக்சஸ் பண்ணணும்னாக்கா இவரை தான் ஃபர்ஸ்ட் நீ கும்பிடணும் அப்படின்றதுக்கு விநாயகருடைய முழுமுதற் கடனான 5 கரத்தனை யானை முகத்தனை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டுதான் மத்ததெல்லாம் எல்லாம் செய்யணும். ஏன்னா அவருக்குதான் 2 கை 2 காலு ஒரு தும்பிக்கையை தான் அந்த பஞ்சபூதத்தை குறிக்கிறதுக்கு அந்த யானை முகத்தனை நமக்கு பஞ்சபூதங்களுடைய கடவுளாக விநாயகரை நம்ம வழிபடுகிறோம். அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம உபயோகப்படுத்தும் பொருட்களும் பஞ்சபூதங்களோட கூட்டமைப்பு. பாருங்க, நிலம், பழம். பழம் வந்து எங்க இருந்து? நிலத்துல இருந்து வந்த செடி மரத்துல இருந்து தான் நம்ம இறைவன் எடுத்தோம். நாம பறிச்சு அதை கடவுளுக்கு வந்து வாங்கி நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம். நிலமாக பழமும், நீராக தீர்த்தமும், நெருப்பாக தீபமும், காற்றாக ஊதுபத்தியும், விண் என்பது கண்ணை மூடி வழங்கும் போது உருவம் இல்லாத அந்த சக்தியை, விண்துகளை கண் மூடி வணங்குகிறோம். இந்த பிரபஞ்சத்தை வணங்குகிறோம், இறைவனை வணங்குகிறோம். போய் பாருங்க, அது இல்லாதது ஏதாவது இருக்கா? அது செயல்படாத இடம் எல்லாமே அதுவாலதான் இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம வசப்படுத்திக்கிறது என்பதும் இப்ப நம்ம வாழ்த்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரையும் வாழ்த்து சொல்லியிருப்பார் சாமி. எல்லாரையும் வாழ்க்கை துணையில இருந்து அனைத்துமே எல்லாரையும் வாழ்த்திட்டே வாங்க. இதேதான் இந்த அலை இயக்கம். எல்லாருமே பஞ்சபூத கூட்டணிக்கு உனக்கு பிரச்சனைன்னு வர்றவங்களும் சரி, இத திருப்பி திருப்பி நம்ம நல்லா எல்லாமே பஞ்சபூத கூட்டமைப்புல இயங்கினவங்க. உன்னுடைய வாழ்த்தாலை போய் அவங்கள ரீச் ஆகும் போது அந்த பஞ்சபூத கூட்டமைப்புக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த வான்காந்தம் சரி பண்ணி உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். அப்போ இவ்வளோ பெரிய இந்த பஞ்சபூதம் நமக்கு இவ்வளவு செய்யற இந்த பஞ்சபூதத்துடைய ஆற்றலை எப்படி வாங்குவது அப்படின்றதுதான் சாமி நமக்கு தவத்துல அழகா கொடுக்கும். நம்மளுடைய மனம்,
இறைவனுடைய திருவிளையாடல். அது பாருங்க, எது நினைச்சாலும் அது நடக்கும். ஆனா எப்படி அதை எப்படி கேட்கறதுன்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்கறது எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நமக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா கேட்கணுன்ற அறிவு தான் நமக்கு கரெக்டா இல்லாம இருக்குது. அதுக்கு அத நிறைவேற்றி கொடுக்கிற வல்லமை மனதிற்கு உண்டு. அவ்வளவு பெரிய சக்தியாய அந்த மனதை நம்ம எப்படி தவத்துல ஒன்றி உட்கார்ந்து நாம நடக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பஞ்சபூத நவரத்தோட அந்த மனதை இணைத்து அந்த நம்ம எப்படி அந்த தவத்தை வாங்குறோம். பஞ்சபூதங்களுக்கு நன்றி. முதல்ல பஞ்சபூதங்கள் டெய்லியுமே என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா, தூங்கி எழுந்த ஒண்ணுமே கூட பஞ்சபூதங்களுக்கு நன்றி. இதை மட்டும் கூட சொல்லலான்றாரு. வெறும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி. நான் அதனோட உயிர் கலப்பு பெறுகிறேன். நான் எப்பவும் அது எனக்கு நன்மைதான் செய்யும் அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு காப்பு, அருள் காப்பு. அந்த காப்பும் போட்டு அனைத்தும் எனக்கு எப்பவும் நன்மையே செய்யுமாக இப்படின்றத கூட டெய்லி நம்ம சொல்லணும். அந்த தவத்தப்பவும் இதைதான் நம்ம சொல்றோம். பஞ்சபூத தவத்தப்பவும் நாம இதைதான் சொல்றோம். அதோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் என்பதையும் நாம சொல்லி சொல்லி அதோட உயிர் கலப்பு பெற பெற என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கருவமைப்புனால வந்த பதிவுகள்ல இந்த நிலத்தினால ஒரு ஆபத்தோ, நீரால ஒரு ஆபத்தோ, நெருப்பால ஒரு ஆபத்தோ, இதுக்கு என்னுடைய சொந்த ஹிஸ்டரிய நான் சொல்றேன். நான் ஒரு வாட்டி கிச்சன்ல வந்து ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு. சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது கேஸ் ஒரு குக்கர் காலையில இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் சமைச்சுக்கிட்டே இருக்காங்க பொழுது குக்கருடைய வெயிட்ல வந்து அடைச்சிருக்கு போல. அது ப்ரெஷர் என்ன ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகாம விசில் வராம அதோட மூடி மேல தூக்கி அடிச்சு பக்கத்துல நம்ம வடை போறதுக்கு வச்சிருந்த கடாய் ஃபுல்லா எண்ணெய் கொதிச்சு ரெடியா இருக்கு. அந்த கடாய் மேல விழுந்து அந்த எண்ணெய் அப்படியே என் மேல ஊத்துச்சு. பஞ்சபூதங்கள் நெருப்போட நான் இணக்கம் வச்சிருக்கிறேன். அந்த எண்ணெய் அவ்வளவு எண்ணெய் என் மேல அப்படியே போட்டுச்சு. ஒரு டிராப் கூட முகத்துல படல. வெளியில தெரியற எந்த இடத்துலயும் படல. அவ்வளவு எண்ணெய் என் மேல கொட்டி ஒரே ஒரு சவுண்ட் கத்தனே தவிர அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் நான் எதுவும் விடல. நான் எந்த இதுவும் பண்ணல. எனக்கு எந்த எரிச்சல் அவ்வளவு பெருசு பெருசா கொப்பளமாயி அப்படி அப்படியே தொங்குது கையெல்லாம் எனக்கு. ஆனா ஒரு எரிச்சல் எனக்கு கிடையாது. ஊரு ஆட்கள் எல்லாருமே வந்து கண்ணு கலங்கி உனக்கா இந்த நிலைமைன்னுட்டு கண்ணு கலங்கிட்டு அழுதுட்டு போறாங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு இதுவும் பாதிப்பும் ஏற்படல. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு எரிச்சல் இல்ல, ஒரு வலி இல்ல, ஒரு தழும்பு இல்ல. அந்த தழும்பு மாறதுக்குன்னு நான் எந்த இதுவும் யூஸ் பண்ணவும் இல்ல. என்னங்க காரணம்? என்னுடைய கருவமைப்பு பதிவு அன்னைக்கு நெருப்புனால நான் ஒரு இதுவை சந்திக்கணும்னு இருக்கேன். ஆனா அது தலைக்கு வந்தது தலைப்பாகன்ற மாதிரி அது எனக்கு முகத்திலயும் எந்த ஆபத்தையும் கொடுக்காம மறைமுகமாக வந்து அந்த இலும் எனக்கு எந்த வலி வேதனையும் கொடுக்காம தானாக சரியாச்சுங்க. இதுதாங்க நமக்கு கரண்ட்னாலயோ, கேஸ்னாலயோ, நெருப்பு உஷ்ணத்தாலேயோ எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்கும். அதே மாதிரி நிலத்து எந்த பூகம்பத்தினாலும் எந்த ஆபத்தும் வராம இருக்கும். அதே மாதிரிதான் நீர் எந்த பேர் மழையினாலும் நமக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும். எந்த சூறாவளினாலும் எந்த ஆபத்தும் வராம இருக்கும். எப்பவும் நமக்கு இந்த பஞ்சபூதங்களோட இணைப்போட நம்ம தவம் பண்ணும்போது எல்லாற்றுடைய மக்கள் உயிர் ஜடப்பொருள்களும் ஜீவன்களும் இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து என்னைக்குமே நம்ம ஒரு காப்பு, என்னைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்படி ஒரு பஞ்சபூதோட அறிவு இப்படி இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நமக்கு எடுத்து கூறி நம்மளை என்றும் சிறப்பாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஆசான் அருள் தந்தையை வணங்கி எனது சிறிய சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளமுடன்.